நாம் தியானம் எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 16ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து ஹல்லேலூயா நம்ம சில வசனங்களை தியானிப்போம். ஹல்லேலூயா. நாம் என்னை குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் அல்ல போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. போதகராக நம்ம மாற வேண்டிய இந்த காலகட்டத்தில் இன்றும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் ஹல்லேலூயா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, கர்த்தருக்கென்று வாழ்கின்ற அநேகர் இன்றைக்கு அந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்பதை பெறாமல் ஹல்லேலூயா எந்த போதகம் சரியான போதகம் தவறான போதகம் என்பதை கூட அறிய அந்த மனது இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ளேயும் ஆவியானவர் பேசும் பொழுது ஒவ்வொருக்குள்ளேயும் ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவங்க சரியாக ஆண்டவர் கூட வாழ்ந்தால், ஆண்டவருக்கு அவங்களுக்கு உறவு சரியாக இருந்தால், கர்த்தர் அவங்களோடு கூட இந்த வார்த்தை சரியான வார்த்தை, இந்த வார்த்தை நான் கொடுத்த வார்த்தை, ஹல்லேலூயா நான் கற்றுக்கொண்ட வார்த்தை, இதுதான் சரியான சத்தியம் என்பதை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலகத்தில் ஹல்லேலூயா வட்டாரங்களில் சபைகளும் ஊழியங்களும் பெருகிவிட்டன. வார்த்தை ரொம்ப மலிவாக கிடக்குது, ஈஸியாக யாருனாலும் இன்றைக்கு அதிகமாக ஆண்டு வார்த்தை பேசுகிறாங்க. ஒரு பக்கம் இது சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் கள்ள போதகங்களும் கள்ள வார்த்தைகளும் கள்ள திகசும் அதிகமாக அநேகரை வஞ்சிக்கிற விதமாக ஹல்லேலூயா ஆண்டவர் வருகின் போது இந்த பூமியில் என்ன நடக்கும் என்று சொன்ன முதல் அடையாளமே ஆண்டவர் சொன்னது ஹல்லேலூயா உங்கள் வஞ்சிக்கப்பட ஒப்புக்கூடாதிருங்கள். என்ன செய்வாங்க? நான் தான் கிறிஸ்து, என்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் இருக்காரு, நான் தான் கடவுள், நான் தான் என்கிட்ட தான் வல்லமை இருக்குது, இங்கே நாங்கள் துதிக்கிற இடத்துல நாங்கள் ஆராதிக்கிற இடங்களில் தான் ஆண்டு இருக்காரு, எங்கள் சபையில் தான் இயேசுப்பா இருக்காங்க, நீங்கள் இங்கே வந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று அப்படிப்பட்ட அந்த நானே கிறிஸ்து என்று கிறிஸ்து இங்கே இருக்கு என்று சொல்லி அனைவரை வஞ்சிப்பாங்க. நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. வெளிநாடுகளில் வெளி தேசங்களில் நானே இயேசு கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கேன் என்று சொல்லி அநேகரை வஞ்சித்து அவங்களுடைய பொருள்லாம் அவங்களுக்கு காணிக்க போட வைத்து திடீரென்று ஒரு நாள் கொடுத்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரப்போயின்றால் நம்ம கூட்டு சிலர் என்று சொல்லி அந்த காரியம் நடக்கணும்னு அவங்க தற்கொலை பண்ணி பல லட்சம் பேர் மதித்த செய்தி நமக்கு அளிப்பேன். நானே கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு பல நபர்கள் மனிதர்கள் வணக்கத்தை அப்ரிஷியேட் பண்ணி மனிதர்களை கடல் போல மாற்றி இயேசு கிறிஸ்து நிகராக தான் என்று அப்படிப்பட்ட பொய்யான அடையாளங்கள் அற்புதங்களை ஒரு பக்கம் நடத்துகிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து அங்கே இருக்கிற எங்கே இருக்கிற என்று சொன்னால் புறப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து எங்கேயும் இல்லை, நமக்குள்ள. ஹல்லேலூயா. அவர் தங்கியிருக்கின்ற ஆலயம் நமது சரீரம். ஹல்லேலூயா. நாமே கிறிஸ்துவின் ஆலயம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலங்களில் தான் ஆலயம் இடம் குறித்து அதுக்கு பலி செலுத்தி அதுக்கு ஆசாரிகள் தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க. அல்லையா புதிய ஏற்பாடு காலத்தில் நம்மளே ஆலயம். அல்லையா நம் ஆலய ஆராதனைக்கு செல்ல வேண்டும். நம்மால் முடிந்த நமக்கு வசதி இருந்தால் திராணி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். இல்லையா. ஆனால் ஏதோ ஒரு வேலையோ ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும்போது போகாமல் இருந்தாலும் அது தவறல்ல. ஓய்வு நாளில் ஒரு மாடோ குதிரையோ கழுதையோ தன்னுடைய அந்த வளர்ப்பு பிராணிக்கு ஏதாவது ஆபத்துனா அவங்க அதை உதவி செய்ய தான் செய்வாங்க, குழியிலேருந்து தூக்கி விடுவாங்க. அதே போல் ஆண்டவர் அல்லேலூயா நியாயப்பிரமாணத்தை நிறைவேறலாக வந்தார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை அழிக்கல, அதை நிறைவேற்ற அல்லேலூயா எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்தார். கிருபை என்பது அவரால் நம்மளால் செய்ய முடியாத காரியங்களே அப்படி அன்பை கொண்டு அவர் பலத்தை கொண்டு நம்ம செய்வது முடிப்பது. ஹல்லேலூயா. நம்மால் எல்லா கட்டளைகளையும் கைக்கொள்ள முடியாது, செய்ய முடியாது கண்டிப்பாக. ஹல்லேலூயா. ஆனால் அவர் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்தினால் நான் அதை செய்து முடிப்பேன். அவன்கிட்ட நான் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. ஆனால் கிறிஸ்து என்னை பலப்படுத்தார். ஹல்லேலூயா. ஆவியார் என்னை பலப்படுத்தார். நான் அன்பு கூறுவேன், நான் கட்டளை கைக்கொள்வேன் என்பதுதான் புதிய ஏற்பாடு பிரமாணம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை ஆவின் பிரமாணம் செய்து முடித்தது. ஹல்லேலூயா.
கிருபை தான் நம்மளை இப்பொழுது மேற்கொண்டுக்குது. நியாயப்பிரமாணம் நம்ம ஆளவில்லைனால நமக்குள்ள பாவம் நிலைநிற்க முடியாது, பாவத்தில் நம்ம இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள்ள ஆவியானவர் ஆலயமாக இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் நம்ம ஆண்டு கூட சரியாக உறவில் இருந்தால் அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ள வரும்போது அதை உணர்த்தி நம்மளை சுத்திகரித்து அல்லேலூயா நம்மை பரிசுத்தமாக வாழ கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அவர் நமக்குள் வாழ்கின்றார். நாம் இனி குழந்தைகளுக்கு வாழ கொடிய காலகட்டம் அல்ல. மனுஷருடைய சூதும் அஞ்சகத்துக்கு ஏதுவான அந்த தந்திரமுள்ள அந்த போதமாக அப்படிப்பட்ட காற்றினால் பலவித காற்றால் அடிபட்டு அழைகிற போல் நம்ம இராம அன்போடு என்ன செய்யணுமா, சத்தியத்தை கை கொண்டு அல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லா காரியங்களிலும் நாம் வளர்கின்ற பிள்ளைகளாக அல்லேலூயா இருக்க முடியாது. அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அதுக்கு முந்தின வசனங்கள் அல்லேலூயா 12 வசனத்தில் போடப்பட்டுள்ளது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டலாகி அல்லேலூயா கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அல்லேலூயா பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையாண்டு பக்தியத்தை அடைவதற்காக சில காரியங்கள் சொல்கின்றார். அல்லேலூயா. முதலாவது, நாம் அவரை பற்ற விசுவாசத்தினால், இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தில், அவரை பற்றிய அறிவில் எல்லோரும் ஒரு மனதோடு கூட அவரை அல்லேலூயா அவருக்குள் நாம் வளர வேண்டும். கிறிஸ்துடைய எப்படி கிறிஸ்து இருந்தாரோ அவரை போல அல்லேலூயா அவரை போல எல்லாவற்றிலும் அறிவோடு கூட சாந்தமா அமைதி அன்பா அவரை போல பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார் அவரை போல நம்ம மாறுறதுக்காக அல்லேலூயா அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஈக்குவலாக நம்ம பூரணமாக புருஷராக மாறுற வரைக்கும் அல்லேலூயா பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தி சரியான வழியிலே சரியான பாதையிலே அல்லேலூயா ஆண்டவர் வகுத்த பாதையிலே ஆண்டவர் அல்லேலூயா திட்டமிட்ட நீதியின் பாதையிலே நல்ல பாதையிலே செவ்வியான பாதையிலே நடப்பதற்காக அல்லேலூயா சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக அவருடைய சரீரமாக சபையாண்டு எல்லா காரியங்களையும் பக்தியுத்தை அடைவதற்காக ஆண்டவர் சிலரை அல்லேலூயா அப்போஸ்தலராக அவர் அபிஷேகம் பண்ணுகிறார், சிலரை தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணுகிறார், சிலரை சுவிசேஷகராக அபிஷேகம் பண்ணுகிறார், சிலரை மேய்ப்பராக சிலரை போதகராக ஏற்படுத்துகின்றார். அல்லேலூயா 5-fold மினிஸ்ட்ரி. அல்லேலூயா கடைசி காலங்களே பலவிதமான ஊழியங்கள். அல்லேலூயா ஆனால் இந்த 5 ஊழியங்கள் தான் சபைக்கு பேசிக். அல்லேலூயா எதுக்காக? எல்லாரும் சீர் பொருந்தி வாழ வேண்டும். அல்லேலூயா தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கையான வார்த்தை அது எல்லாருக்குமே வரும். உயர்ந்தங்கள் தாழ்ந்தவங்கள் என்று யாருமே பாகுபாடு பார்க்காமல் ஆவியானவர் சபையில் இருந்தால் எல்லா சபையிலும் எல்லா ஊழியங்களையும் ஒரு கிறிஸ்துக்குள் நடக்கின்ற உண்மையான தீர்க்கதரிசிகள் வேண்டும். அல்லேலூயா அவங்க மூலமாக ஆண்டு சபைக்கு வார்த்தைகள் கொடுப்பார். நல்ல வார்த்தைகள் மாத்திரமல்ல எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து அவங்க பண்ணுகின்ற தப்பை சுட்டி காட்டி அதை திருந்த செய்வதே ஆவியானுடைய வேலை. கிறிஸ்துவை போல வளர வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் எனக்கு ஏற்றபடி பரிசுத்தராக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா பழைய ஏற்பாடு காலங்களில் கர்த்தர் பேசிகிட்டே இருப்பார், நான் பரிசுத்தர், நீங்கள் எனக்கு ஏற்றுங்க, நான் பரிசுத்தர் என்று. லேவியராகமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டளைகள். அல்லேலூயா அவர்கிட்ட யாருமே சேர முடியாது. பரிசுத்தத்தில் உண்மை போல யாருமே கிடையாது. அல்லேலூயா பூமியில் உமக்கு ஈக்குவல் எந்த கடவுளும் கிடையாது. பரலோகத்தில் உண்மை போல யாருமே கிடையாது. அவருடைய வல்லமைக்கு முன்பாக யாருமே நிலைநிற்க முடியாது. அவரை போல வல்லமை, அவரை போல ஞானம், அவரை போல பலன், அவரை போல பரிசுத்தம் தேவர்கள் யாருமே கிடையாது. அல்லேலூயா தேவர்களில் உமக்கு ஒப்பான யாருமே கிடையாது. அவரை போல பாவத்தை பார்க்க சுத்தக்கணன், பாவம் அறியாதவர். அல்லேலூயா நமக்காக பாவம் ஆக்காதான் பட்டார் தவிர அவருக்கு எல்லாம் பாவம் என்பது இல்லை. அவரை போல நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா அவரை போல சீர் பொருந்தி அல்லேலூயா எந்த
உலகத்தின் காரியங்களும் கரை திரைகளும் இல்லாத ஒரு பரிசுத்த மனவாட்டியாக மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். நாம் எல்லோரும் பரிசுத்தமுள்ளதாக கரை திரை இல்லாத ஒரு மனவாட்டியாக, ஒரு புத்தில கன்னிகை, கற்புள்ள கன்னிகை இயேசு கிறிஸ்து இரண்டாவது வரும்போது மத்திய ஆகாயத்தில் தன் சபையா மனவாட்டை கூட்டிக் கொண்டு வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போக தயாராகும்படி ஆயத்தமாக இருக்கும்படியாக ஆவியான இன்னைக்கு சபையில் கொடுக்கப்பட்டு ஹல்லேலூயா இப்படிப்பட்ட ஊழியங்களே கர்த்தர் செய்ய வைக்கின்றார். ஹல்லேலூயா. இது நம்முடைய மேன்மை இல்லை, நம்முடைய ஈவுக்கு தக்கதாக, நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய தகுதிக்கு தக்கதாக அவர் தன்னுடைய வரங்களை கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. அதில் நான் தான் அப்போஸ்தலர், 9 வரங்கள் எனக்கு இருக்குது, எல்லா வரங்களும் எனக்கு இருக்குது, எல்லா அபிஷேகம் எனக்கு இருக்குது என்று பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. இது கர்த்தர் கொடுத்த கிருபை, கிஃப்ட், ஈவு. ஹல்லேலூயா. நான் தான் திகசி, நான் தான் போதகர், எனக்கு நீங்கள் எல்லாம் அடங்கி நடக்கணும், நான் தான் உங்களோட மேன்மை என்று சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி சொன்னால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருக்குள்ள வளர வேண்டும், எல்லோரும் ஒருமனப்பட்டு வளர வேண்டும், அவருடைய வளர்ச்சிக்கு ஈக்குவல் எல்லாரும் வளர வேண்டும் என்று கர்த்தர் இந்த காரியங்களே ஹல்லேலூயா சபையிலே கொடுத்தார், ஊழியத்திலே கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதம் வகுத்த பாதையை விட்டு வழிவிலக பண்ணி தூரமாக்க பண்ணி ஹல்லேலூயா வஞ்சகம் என்பது தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பது, பரலோக ராஜ்யத்தின் நினைவுகளை விட்டு பிரிப்பது, பூமிக்குரிய வாழ்க்கையை காட்டி ஆசீர்வாதங்களை காட்டி பூமிக்குரிய காரியத்தை காட்டி 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 பரலோகத்தை மறக்க வைப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மெயினான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன். ஹல்லேலூயா என்று நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது நான் போகிறேன், நான் போனால் பிரஸ்தாவி உங்களுக்கு வருவார், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் வந்து என்னோட கூட வாழும்படி. கடவுளுடைய இடத்துல யோசித்து பாருங்கள், எந்த கடவுளாக சொன்னாரா? ஆனால் ஆண்டு சொன்னார் ஹல்லேலூயா, அவர் வாழ்கிற இடத்துல நாம் வாழ முடியும், அவரோடு கூட நம்ம வாழும்படியாக நமக்கென்று பல வீடுகளை, பல விலையேற பெற்ற கற்களை கட்டிய மாளிகைகளை நமக்கென்று ஆயத்தம் வைத்துள்ளார். ஹல்லேலூயா. திரும்ப வந்து கண்டிப்பாக நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியுள்ளார். நம்ம அந்த பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு வேணும், குடும்பம், குழந்தை நமக்குன்னு ஹல்லேலூயா அவங்கள பாதுகாக்க வேண்டும், அந்த குடும்பத்துக்கு உழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிக்கணும், இதெல்லாம் கடமை. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேட வேண்டும். முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ள பற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டு வருகையின் போது ஒரு 5 பிள்ளைங்க இருந்து 4 பிள்ளைங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்டு பரலோகத்தில் சென்று ஒரு பிள்ளை மட்டும் கைவிடப்பட்ட நரகத்தில் போனால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். கணவனுடைய ஆத்மா வர, மனுடைய ஆத்மா வர. ஹல்லேலூயா. இணைந்து நித்திய ஜீவனில் பங்கெடுப்பாங்க. இணைந்து ஆண்டுடைய அன்பில் இணைந்து அவரோடு கூட ஜெபித்து உறவு கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்து பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து வாழ்ந்தால்தான் அந்த குடும்ப பரலோகத்தில் போக முடியும். ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வார்த்தை ஒரு மணி கோயில் சென்று பைபிள் அந்த ஒரு நாளை பார்த்துட்டு திரும்பி 7 நாள் பைபிளை பார்க்காம எங்கேயோ ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டு ஏனோ தானம் என்று உலகத்துக்காக ஓடினால் ஹல்லேலூயா வரிகளை கையிடப்பட்டு போவோம். கர்த்தருக்காக நம்ம பிள்ளைங்களை வளர்க்க வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் வளர்க்க வேண்டும், கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும், சொந்தங்களை, சமுதாயங்களை கிறிஸ்துக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும், அதற்கென்று ஜெபிக்க வேண்டும், அதற்கென்று ஹல்லேலூயா பிரயாசப்பட வேண்டும், அவருக்காக எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும். அதற்கென்று தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை வைத்து அவருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அவருக்கென்று நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் 30 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்ட அதே அனுபவத்தை இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தை எல்கேஜி சேர்க்கும் போது ஹல்லேலூயா, அடுத்து யூகேஜி, அடுத்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு போய்கொண்டே இருக்கு. அதே போல் ஊழிய அது வல்லமைகள், வரங்கள் ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து நமக்குள்ள ஒவ்வொரு வகுப்பு, ஒவ்வொரு செக்ஷன், ஒவ்வொரு லெவல் நம்ம பாஸ் ஆகி கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு அதுக்கேற்ற பாடுகள், போராட்டங்கள் உண்டு. நம்ம அதை ஜெயிச்சு 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 ஹல்லேலூயா கடைசியில் நம்ம ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலம் அடைய வேண்டும், ஒவ்வொரு நாள் மகிமை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் சீயோனில் தேவ சந்நிதியில் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்கு ஒப்பாய் அவரோடு கூட. அதற்கென்று நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. குழந்தைகள் போல் இருக்கக்கூடாது. கிறிஸ்தின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் ஹல்லேலூயா நம் புருஷராக வேண்டும்.
அல்லேலூயா. நாம் எல்லோரும் அவயவங்கள். அவர் தலையாக கிறிஸ்துவுக்குள் அவர்தான் தலை. அல்லேலூயா. அவருக்குள் நாம் வளர்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும், வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏதோ நான் காலையில் எழுந்து 5 நிமிஷம் ஜெபிக்கேன், மத்தியானம் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போயிட்டு டயர்டாக வரேன், தூங்குறேன், திரும்ப எழுந்து சமைக்க, திரும்ப எழுந்து சாப்பிட்றோம், தூங்குகிறோம், பேருக்கு குடும்ப ஜெபம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்று அல்லாமல் கிறிஸ்துக்குள் வளர வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால்தான் இந்த கடைசி காலங்களில் வஞ்சகாவிகள் எது அந்திகிறிஸ்து எது என்று அறிந்து உணர வேண்டும். நமக்கு தெரியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டு கொடுத்த வரங்களே ரொம்ப பெஸ்ட்டு வரம் ஞானத்தை உணர்த்த வசம், அறிவை போதிக்கும் வரம். அல்லேலூயா. அறிவாகி இயேசுவை, அறிவாக ஞானமாகி அவரை, அல்லேலூயா, அவரை பற்றி அறிகின்ற அந்த அறிவு நமக்கு இருந்தால், அந்த வரத்தை நாம் பெற்றால், இந்த உலகத்தில் எது அந்திகிறிஸ்து, எது கல்லாவி நல்லாவி, எது எந்த ஊழியர்கள், நம்ம டிவியில் எவ்வளோ பிரசங்கம் கேட்கும், எத்தனையோ செல்ஃபோன்ஸை கேட்கும், பார்க்குறோம். அதில் அவங்க பேசும் பொழுது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸாக இருக்கீங்க என்றால், ஒரு பேசும் பொழுது இவங்க சரியான வார்த்தை பேசுகிறாங்க, சரியான சத்தியம் பேசுகிறாங்க என்றால் தொடர்ந்து அதை பார்க்க வைப்பார், கேட்க வைப்பார். இல்லை அவங்க தவறெல்லாம் பேசுகிறாங்க, தன்னுடைய மகிமைக்கு, தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்து பேசுகிறாங்க, தவறாக பேசுகிறாங்க என்றால் உடனே ஆவியை குறுக்கிட்டு அதை மாற்ற வைப்பார், அதை கேட்க தடை செய்வார். அல்லேலூயா. இது எங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா கண்கூடாக பார்க்கின்றோம். ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதை போல கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். யாருன்னா பேசணும், யாரை பழக வேண்டும், அல்லேலூயா, எந்த ஃபோன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டும், அல்லேலூயா, ஒவ்வொன்றையும் ஆண்டு நம்ம கூட கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய அறிவில் அவரை போல பூரண புருஷாக வளர வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடி அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குறது. அல்லேலூயா. நாம் அன்பால் இணைக்கப்பட்டு அன்பால் கட்டப்பட வேண்டும். அன்போடு கூட சத்தியத்தை கேட்க வேண்டும். தெய்வ அன்போடு கூட, கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்போடு கூட, தாகத்தோடு கூட, வாஞ்சியோடு கூட. அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன், ஆலயத்துக்கு செல்லணும், நான் கிறிஸ்தவன் தான் சம கொடுக்கணும், நான் கிறிஸ்தவன், நான் காணிக்க கொடுக்கும் என்று இல்லாமல், அல்லேலூயா, மற்ற இந்த கொடுக்கின்ற இந்த காணிக்கை, அல்லேலூயா, என்னுடைய பங்கு, நான் ஆண்டு மேல் அன்பு வைத்து அவர் எனக்கு எவ்வளோ செய்திருக்கின்றார், நான் கொடுக்கேன், அவருடைய சபைக்கு கொடுக்கேன், அவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கேன், இந்த மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, இது கொடுக்கும்போது அது யாருக்கும் பிரயோஜனப்படும் என்ற எண்ணத்தோடு கூட கொடுக்கணும். இதை கொடுப்பதனால என் பேர் பிரபலமாகும், என்னை நல்லவங்க சொல்லுவாங்க, எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் என்று அப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது. வலதுகை கொடுக்குற காரியத்தை இடதுகை கூட அறியக்கூடாது. இன்றைக்கு கடைசி காலங்களில் மனிதர்கள் தற்பிரியர்களாக தான் கொடுப்பதை ஃபோட்டோஷாப் எடுத்து ஃபோட்டோ போட்டு இன்றைக்கு யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு தனக்கு பெயர் புகழ் தேடுறாங்க. அப்படிப்பட்டவங்க பூமியிலேயே அடைந்து தீர்ந்தாயிற்று. ஏன்னா மனுஷங்க புகழ்ந்துட்டாங்க. ஆனால் அப்படி கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ நபர்கள், அல்லேலூயா, இன்று மறைவாக இருந்து எத்தனையோ பிரபலங்கள், எத்தனையோ நபர்கள், அல்லேலூயா, அவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க ஃபோட்டோ எடுத்து போடலை, ஃபோட்டோ தெரியாமல், அல்லேலூயா, எத்தனையோ நபர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவங்களுடைய அல்லேலூயா தான தர்மங்களும் ஜெபங்களும் ஒரு நாள் தேவனுடைய சந்நிதியில் நியாயத்திற்கு நாளில் எல்லாரும் முன்பதாக, பிதா முன்பதாக, அல்லேலூயா, பரிசுத்தவான்கள் முன்பதாக, தூதர்கள் முன்பதாக, கோடா கோடி பரிசுத்தவான்கள் முன்பதாக ஆண்டவர் கூப்பிட்டு அந்த மகனை அந்த மகளை கனப்படுத்தார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான கணம். மனுஷன் முன்பதாக என்னை யார் கனம் பண்ணாங்களோ அவங்கள என் பிதா முன்பதாக, என் தூதர் முன்பதாக நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. மனுஷன் முன்பாக யார் ஆண்டவர் மறுதளித்தாங்களோ அவங்கள பிதா முன்பாக, தூதர் முன்பாக கர்த்தர் மறுதளிப்பார். அவரோட கூட பாடுபட்ட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் கனம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலையும் நான் செய்கின்ற காரியத்தில் இயேசு மகிமைப்படுவாரா? நம்ம எதை செய்தாலும் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த காரியம் செய்தால் எனக்கு என்ன லாபம் என்பதை பார்க்கக்கூடாது. இந்த ஊழியம் செய்தால், இந்த காரியம் செய்தால் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி நாம் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள வேணும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன இருந்தது? எந்த காரியம் செய்தால் பிதாவை நாம மகிமைப்படும், பிதாவுக்கு எது பிடிக்கும், பிதாவுக்கு எது பிடிக்காது என்று இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அல்லேலூயா அவர் அப்படி செய்தார்.
அப்படிப்பட்ட சிந்தையை கொண்டிருந்தார். அந்த சிந்தை நமக்குள் வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்குள், அவரால் சரீரம் முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவர் தான் கணுக்களால் நம்மளை கூட்டு இணைத்துக்கின்றார். நாமெல்லாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய ஒரே நகரத்தார். ஹல்லேலூயா. நமக்குள்ள அடிமை, யூதன், கிரேக்கன், பெரிய பணக்காரன், முதலாளி, அடிமை என்று வித்தியாசம் இருக்கவே கூடாது. கிறிஸ்துக்கள் எல்லோரும் ஹல்லேலூயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு. அவர் தலை. நம்ம ஒவ்வொருத்தர் கண்ணாக இருப்பாங்க, கையாக இருப்பாங்க, காலாக இருப்பாங்க. ஒவ்வொரு வேலை செய்து கொண்டிருக்கின்றாங்க. எல்லாரையும் ஆவியானவர் தான் ஒன்று கூட்டி இணைச்சி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்கின்றார், அவர் மகிமைப்படுகின்றார். ஹல்லேலூயா. நாம் அவர் மேலே அன்பில் சேர வேண்டும். ஹல்லேலூயா. அன்பால் இணைக்கப்பட்டு நமக்கு பக்தியத்தை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். சரீர வளத்தின் வளர்ச்சி உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்போடு நம்ம வளரும்போது இன்னும் நம்ம பக்தியில் வளரும், ஆண்டுக்குள்ளே வளர வேண்டும், வளருவோம். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் அன்போடு கூட ஹல்லேலூயா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வளரும்போது அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளரும்போது ஹல்லேலூயா தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மை கற்றுக் கொடுப்பார். அவருடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துவார். அவருடைய நல்ல ஆவியான நம்முடைய செவ்வியான பாதையிலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் நடக்கும் பொழுது புறஜாதிகள் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாத மற்ற மனிதர்கள் செய்கின்ற மற்ற தவறான காரியங்களுக்கு அவர் நம்ம விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மற்ற புறஜாதிகள் தங்களுடைய புத்தியிலே என்ன செய்கிறாங்க, அந்தகாரப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய புத்தி ஒரு இருள் சூழ்ந்துள்ளது. அவங்க செய்கிறது அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. மதுபானத்துக்கு அடிமையிலவங்க பாருங்கள், எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புகழ்ச்சிங்கிற போதையில் உள்ளவங்களை பாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு நீங்கள் இப்படி செய்ய தவறு என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஹல்லேலூயா. பண போதையில் மிதக்கிறவங்க, நான் தான் உயர்ந்தவன், எனக்கு தான் இவ்வளவு பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது என்று பேசுங்க பாருங்கள். நம்ம எவ்வளோ இப்படி செய்த தவறு, இன்றைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு யாருக்கிட்டே போகும், ஏழைகளை ஒடுக்காதீங்க, திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்களுடைய கண்ணிருக்கும் ஆனால் காண முடியாது உண்மையான சத்தியத்தை, காதிருக்கும் அவங்களால மற்ற உண்மையான சத்தியத்தை கேட்டு உணர முடியாது. அந்த வார்த்தையை கேட்டாலும் அவங்களுக்குள்ள அது கிரியை செய்யாது. அவங்க எத்தனை வருஷம் செய்தியை கேட்டாலும் அவங்க அந்தகாரப்பட்டு ஹல்லேலூயா ஒரு புத்தி சுவாதீனம் இல்லை. ஒரு மனிதன் ஒரு மனுஷன் இருக்கும்பொழுது அவங்ககிட்ட நம்ம பேசும்பொழுது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு புத்தி ஈனமாக அவங்க மாறிட்டாங்க. அவங்ககிட்ட போய் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்க ஆடை ஒழுங்காக போட மாட்டாங்க, தலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பைத்தியங்கள் போன்று இன்றைக்கு புகழ் என்ன போதை, மதுபானம், இப்படி பல உலக பிரகமான இச்சைகள் ஆகப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க. அவங்கள போல நம்ம வாழ அழைக்கப்படலை. அவங்கள போல இருக்க நம்ம கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அபிஷேகவில்லை. ஹல்லேலூயா. புறஜாதியர் வாழ்கின்றபடி வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அவங்கள போல அந்த இருதய கடினத்தோடு கூட அவங்களுக்கு உள்ள ஒரு அறியாமை காணப்படுகிறது. அதனால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக அவங்க இருக்கிறாங்க. அதே போல் நம்ம இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். எந்த ஜெபத்தை ஆண்டவர் என்னை ஆசிர்வீங்க, நான் வருவோம், என் கூட வாங்க, நீங்கள் அப்படி ஜெபித்தா கண்டிப்பாக உங்கள் கூட வருவார். ஏசு ரத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு வாகனங்களை பூசணும், வீட்டில் பூசணும், கண்டிப்பாக அதுக்காக ஜெபிக்கணும். அந்த மாத்திரமல்ல, ஆண்டவரே நான் இன்னும் உங்களை பற்றி அறிகின்ற அறிவு எனக்குள்ள வேணும் ஹல்லேலூயா என்று உங்கள் குடும்பத்தை, என் பிள்ளைங்க, என் கணவன், என் மனைவி, உங்களை பற்றி அறிகின்ற அறிவு வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு எது பிடிக்காது, எது பிடிக்கும் என்று நான் அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஒரு நாள் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அநேக ஜனங்கள் இது கடவுளுக்கு பிடிக்காது என்று தெரியாது. சிறு குழந்தைங்களை நரபலி கொடுக்குறாங்க, சிறு குழந்தைங்களை கொலை செய்கிறாங்க, சிறு குழந்தைங்களை நதியில் வீசினா அது நல்லது என்று சொல்லி நதியில் வீசுகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஹல்லேலூயா. குழந்தைகளை பெற்று குப்பைத்தட்டில் போகிறாங்க. கொடூரமான காரியங்கள், மனிதர்களை கொலை செய்கிறாங்க,
பெண்கள் தனியாக போனாலே அவங்கள போதை போல பார்த்து அவங்கள தவறாக நடத்தி அந்த பெண்களை சீரழிக்காங்க. ஹல்லேலூயா. நைட்டு எத்தனை மணிக்கு ஆட்டோவில் தனியாக போக முடியல, ரோட்டில் போக முடியல, அப்படிப்பட்ட கொடூரங்கள் அவங்களுக்குள்ள ஒரு அறியாமை இருள் காணப்படுகிறது. பிசாசு அவங்கள நல்ல வழியில் நடத்தாமல் அவங்களுக்குள்ளே இருந்து அவங்க இருளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தனால ஆண்டு அறியானால ஆண்டு ஜீவனுக்கு அவங்க அந்நியராக இருந்து இப்படிப்பட்ட சகலவித எல்லா அசுத்தங்களை உணர்வு இல்லாமல் ஹல்லேலூயா எல்லா அசுத்தங்களை ஆவலோட சந்தோஷமாக தவறான காரியங்களை பார்க்காங்க, செய்கிறாங்க. யூடியூப்பில் பார்க்கங்க எப்படிப்பட்ட அசுத்தங்களை செய்ய வேண்டும் என்று சிறு குழந்தைங்களையும் 2 வயது 3 வயது குழந்தைங்களை கற்பழிக்காங்க, 50 60 பாட்டையும் கற்பழிக்காங்க. ஹல்லேலூயா. உணர்வற்று கொலை பண்ணாங்க, இச்சையான காரியங்களை பார்க்குறாங்க, ஆணோட ஆண் தவறான காரியங்களை செய்கிறாங்க. இது தவறு இல்லை. முன்னொரு காலத்தில் ஒரு 40 வருஷம் 30 வருஷம் முன்னாடிலாம் ஹல்லேலூயா ஆண் பெண் பழகுவதே தவறு என்று சொல்லப்பட்டது. அது தவறாக பார்ப்பாங்க. ஒரு ஊருன்னா அதில் 1 2 பேர் இப்படி செய்வாங்க. அப்படிப்பட்டவங்கள சொசைட்டியை ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி பேசவங்களோட அவ்வளோவா பழக மாட்டாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஆணோட ஆண் செய்வது சரி, பெண்ணோடு பெண் பேசுறது சரி. இது செய்யாதவங்க தான் தப்பானவங்க, உலகம் தெரியாதவங்க, அவங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல என்று இப்படிப்பட்ட அவங்களும் அந்த ஒளியான சீட்டிலே அவங்க மாட்டலன்னு சொல்லி அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்கள பார்த்து என்ன செய்கிறாங்க, அவங்கள அற்பமாக பேசுகிறாங்க. ஒரு படிக்க போகிற இடத்துலையும் வேலை செய்யும் இடத்துலையும் ஹல்லேலூயா இப்படி தவறான தொடர்பில் இல்லாதவங்களை பார்த்து சிரிக்கின்ற ஏளனம் பண்ணுகின்ற உலகத்தில் நம்ம வந்துட்டோம். சரியாக நடக்கிற பிள்ளைங்களை பார்த்து சரியாக நடக்காத பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள குடும்பப்படுத்த அவங்க எப்படியா தவறு செய்ய வைக்க வேணும் என்று அப்படி தவறு செய்யாமல் இருக்கிற பிள்ளைங்களை என்ன செய்கிறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. எந்த ஒரு கேங்கையும் சேர்க்க மாட்டாங்க, அவங்கள தனியாக வைக்கிறாங்க, அவங்கள புறக்கணிப்பாங்க, அவங்கள அற்பமாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. ஹல்லேலூயா. நாம் அப்படி இல்லாத பாரு, உலகமே என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுக்காக வாழ்வேன், இந்த இடத்துல நான் சாட்சியாக வாழ்வேன், எனக்குள்ள கிரியை நான் செய்கிற கிரியை ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கின்றார், அவர் கண்ணுக்கு முன்பாக நான் நீதியாக வேண்டும் என்று யோசிப்பு போல. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுவேன் என்று அப்படிப்பட்ட பரிசு சிந்தையுடன் கூட நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட விதம் ஹல்லேலூயா, அவர் பரிசுத்தர், எந்த சூழ்நிலையில் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை எனக்குள்ள வேண்டும். இந்த உலகத்தின் அசுத்தங்கள் என்னை தொடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த இச்சைகள் தொடக்கூடாது. நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஒரு வைராக்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். நாம் இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்திலே கேட்டு அறிந்து அவரால் நாம் போதிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய நல்ல ஆவியானவர் பாவத்தை குறித்து நம்ம கண்டித்து உணர்த்துகின்றார், நீதி குறித்து பேசினார். எது பாவம், அதை செய்யாத, எது நீதி, எது சரி, இது நீ செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும், நியாயத்தீர்ப்பு. ஹல்லேலூயா. நீ இதை செய்யும்போது உனக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகும், இது நீ செய்தால் உனக்கு மகிமை உண்டாகும் என்று நமக்குள்ளே இருந்து நம்மை கற்றுக் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நொடியும் நாம் ஆவியானுக்கு அர்ப்பணித்து வாழும்போது, இயேசு கிறிஸ்துக்கு அர்ப்பணித்து வாழும்போது பின்னால் நமக்கு வருகின்ற எல்லா ஆபத்தையும் நம்ம உணர்த்தி அந்த இடத்துக்கு போகாதவர், அந்த நபரோட பேசாதவர் கத்த நம்மை ஹல்லேலூயா தண்டித்து உணர்த்தி ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா விலக்கி பாதுகாக்கின்றார். அப்படிப்பட்ட சிந்தைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். குழந்தைகள் இருக்காமல் ஹல்லேலூயா புறாக்களை போல் கபடு இல்லாமல் இருக்கணும், பாம்பை போல் ஷார்ப் மைண்டோடு இருக்கணும். ஹல்லேலூயா. எது தவறு எது சரி என்று அறிந்து அதற்கு நம்மை காக்க வேண்டும். எல்லாவற்றையும் நம்ம சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஹல்லேலூயா செய்தியை பார்க்குறோம் கேட்குறோம், அதை ஜெபித்தோடு அதை அணுக வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அப்படி நடக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் எல்லா ஆபத்துக்கும் உலகத்தில் உள்ள மற்ற காரியங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு நடக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு நடக்காது. ஹல்லேலூயா. இன்றைய காதலிங்கிற போர்வையில் நிறைய மனிதர்கள் நிறைய பிள்ளைங்களும் இன்றைக்கு ஏமாற்றுறாங்க, வஞ்சிக்கிறாங்க. குறிப்பிட்ட காலம் வரை ஒரு மனிதனை மனுஷி யூஸ் பண்ணிட்டு அவங்கள தூக்கிட்டு அடுத்த ஈஸியாக அவரோடு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக நடக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வஞ்சகத்துக்கு, கொடிய துரோகத்துக்கு, அப்படிப்பட்ட காரியத்துக்கு கர்த்தர் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கிறிஸ்துக்குள் நடக்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்குள் அன்பில் கட்டப்பட்டு அவருக்குள் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட வாதைகளுக்கும் ஆபத்துக்கும் நம்ம குடும்பத்தை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அந்தப்படி முந்தின நடக்கக்கூடிய மோசமுக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து பட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளலாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும்
தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பழைய எல்லா காரியங்களையும் கிறிஸ்துக்குள் நாம் வரும்போது புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். பழைய சுபாவங்களை, பழைய எல்லா காரியங்களையும் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஆண்டவரே, இந்த நாளில் நான் அறிந்து அறியாமல் தெரிந்து எனது ஒவ்வொரு பாவங்களை மன்னிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, கழுவுங்க என்று ஒப்பு கொடுக்கணும். தினந்த சிறுசபையில் ஒவ்வொரு வாரம் ஹல்லேலூயா அந்த கம்யூனியன் எடுக்கும் பொழுது, திருவண்டு எடுக்கும் பொழுது ஹல்லேலூயா அதில் ஒரு ஜெபம், பாவரிக்கை ஜெபம், அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் என் உணர்வாலும் என் சிந்தையாலும் என் நடக்கையாலும் அப்பா நான் செஞ்ச பாவத்தை ரத்தத்தால் கழுவுங்க. உங்களுடைய மேஜிக்கு நான் சேர ஒரு பாத்திரம் நான் இல்லை, ஆனாலும் ஆண்டவரே உங்கள் நீதினால் நான் சேர, உங்கள் கிருபை உங்கள் இறக்கத்தால் நான் சேர, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று அருமையாக இருக்கும் அந்த ஜெபம். ஹல்லேலூயா. அதே போல் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க உண்டதாக ஹல்லேலூயா எல்லாரையும் கூட்டி ஹல்லேலூயா குடும்பம் பண்டிகைகள் இல்லையோ பாவரிக்கை ஜெபம் செய்து ஒப்பு கொடுத்து ரத்தத்தால் கழுவி அன்றைக்கு அந்த இரவு ஆண்டு வந்தால் நான் வருகையில் போக வேண்டும் என்று என் பிள்ளைங்க போகணும், நான் போகணும், என் குடும்பம் போகணும் அந்த சிந்தியோடு கூட ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நொடியும் ஒப்பு கொடுங்க, கழுவுங்க, ரத்தத்தால் கழுவுங்கப்பா. என்னை புதிய மனுஷனாக மாற்றுங்க, புதிய மனுஷனை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் போக்குப்படி நான் லஞ்சம் கூடாது ஆண்டவரே. உலகத்தை வாழ்கிற மாதிரி ஆடம்பரத்துக்கு ஆசைப்படக்கூடாது ஈசப்பா. உலகத்தில் வாழ்கிறபடி தவறான களியாட்டங்களை சென்று என் நேரத்தை கடத்தக்கூடாது ஆண்டவரே. நான் அதிகமாக வேதத்தில் செலவழிக்க அப்பா சண்டே கிளாஸ் போக, யூத் மீட்டிங் போக, அப்பா ப்ரேயர் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண கிருபை தாங்க. ஆலை ஆராதனைக்கு செல்ல வேண்டும் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தில் மனதை செலுத்த வேண்டும். வார்த்தை கேட்க ஹல்லேலூயா, ஆண்ட துதிக்க, ஜெபிக்க, ஊழியம் செய்ய அதில் சிந்தையை செலுத்த வேண்டும் ஹல்லேலூயா. தேவனுக்கென்று லாபமாக வார வேண்டும். எனக்கு எது லாபமோ அதெல்லாம் ஆண்டு நாமத்தை வைத்து நான் குப்பையாக விட்டுட்டேன். ஏன் மேன்மை ஏன் தகுதி ஒன்றுமில்லை, நீரே ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆதாயப்பட்ட அறிகின்ற அறிவிக்கம் எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக விட்டுவிட்டேன். குப்பையாக உலகத்தோட எல்லா மேன்மைகள் குப்பை. நம்முடைய நீதி அழுக்கான கந்தைகள் அவருக்கு முன்பதாக நீங்கள் 400 கோடி வீடு கட்டாலும் 40 கோடி வீடு கட்டாலும் அவருக்கு அது குப்பை தான். மண்ணான மனுஷன், எறும்பு எவ்வளோ தான் பெருசாக வீடு கட்டினாலும் அது மண் கொகை தான் ஆண்டு பார்க்கின்றார். அப்படி தான் அவர் கண்ணுக்கு முன்னாக இருக்கும் ஹல்லேலூயா. இது எல்லாமே அழிந்து போகும். இந்த பூமி அக்னிக்கு எதாக வெந்து உருகி சாம்பலாய் போய் ஒன்றுமில்லாமல் போகுது. இந்த பூமி அழிச்சிட்டு புதுவான பொது பூமி கத்தை உண்டாக்குவார் ஹல்லேலூயா. அங்கு பாவம் சில இருக்க மாட்டாங்க ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பொய் சொல்கிறவங்க, கொலை பண்ணுறவங்க, விபச்சாரம் பண்ணுறவங்க, திருடுறவங்க யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க ஹல்லேலூயா. பரிசுத்தமில்ல தேவனுடைய பிள்ளைங்க மாற்ற அந்த பூமியில் வாழ்வாங்க. அந்த பூமியில் நம்ம 1000 வருஷம் ஆள போகிறோம் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பூமியை நம்ம கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இந்த பாவம் நிறைந்த பூமி அழிக்கப்பட போகிறது ஹல்லேலூயா. இந்த பூமியோடு கூட எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும். நாம் பார்க்கின்ற இந்த அழகான சமவெளிகள், மலைகள், அருவிகள் எல்லாமே அழிக்கப்பட போகிறது ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய நீதி வாசமாக இருக்கும் புதியான புதியுமே அங்கே நீதி, சமாதான, அன்பு நிறைந்த, கண்ணீர் இல்லாத, அழுகை இல்லாத ஒரு உலகம் நம்ம கர்த்தர் உண்டாக்கி வைத்துள்ளார் ஹல்லேலூயா. ஒடுக்கிறவங்க இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம். அங்கு அறிவு உண்டு, எல்லாம் சமுத்திரம் உண்டு ஹல்லேலூயா. நம்ம அனுபவிக்கின்ற சகல நன்மைகளையும் அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்து உள்ளார் ஹல்லேலூயா. ஆவிக்குரிய எத்தனையோ நன்மைகள் அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்து உள்ளார் ஹல்லேலூயா. நாம் அதை இழந்து போகக்கூடாது. இந்த உலகத்தின் இச்சைகளால் மோசம் போக்கும் இச்சைகள் என்று வேதம் சொல்கிறது. கெட்டு போகிற இந்த பழைய மனுஷனை நினைச்சிங்க கலைந்தப்பட வேண்டும். நம்ம உள்ளத்தில் ஒரு புதிய ஆவியை பெற்று ஒரு புதிய குழந்தை எப்படி பிறந்த எப்படி இருக்குமோ அதே போல் ஹல்லேலூயா அவருடைய நீதியில், அவருடைய பசுத்தத்தில், அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது மனுஷனாக மாற வேண்டும். அவரை ஒப்பு கொடுப்போமா? நம்ம பழைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாத இச்சைகள், கோபங்கள், வாக்குவாதங்கள், கலகங்கள், பெருமைகள், கர்வங்கள், அகங்காரங்கள், என்னையே நாம் என்ன நினச்சது பேசுனது அப்பா அப்படிப்பட்ட எல்லா சுபாவங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. உடைய வருகையில் நான் காணப்பட வேண்டும், என் பிள்ளைங்க காணப்பட வேண்டும், என் கணவன் மனைவி காணப்பட வேண்டும். வருகையில் நாங்கள் கையிடப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வாசிக்க ஆலயத்து போக கூட்டங்களை பங்கு பெற கிருபை தாங்க. தடையை மாற்றுங்க. உங்களுக்கு பிரியம்னா எல்லா வார்த்தைகளை, வாய் பேச்சுகளை, அப்பா கண்ணின் காட்சிகளை, காதுகள் கேட்ட தேவையில்லாத காரியங்களை, கைகள் செய்த காரியங்களை, கால்கள் செய்த காரியங்களை மன்னிங்க. ரத்தத்தால் கழுவுங்க. உங்கள் சாயலாக என்னை மாற்றுங்க. உங்களை போல என்னை மாற்றுங்க அப்பா. அன்புள்ள பிள்ளைகளாக அப்பா தகப்பனை எது கற்போ, எது ஒழுக்கமோ, எது நீதியோ, எது நற்கதியோ, எது புண்ணியமோ, எது புகழோ ஹல்லேலூயா
அதே சிந்திக்க, அதே பேச கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க, கிறிஸ்துக்குள் வளருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மனதை கொண்டு வருகையில் காணப்பட வேண்டும். நான் இப்படிப்பட்ட உலக சிந்தனையில் வாழ்ந்து உலகத்தின் வேலைக்காக சென்று அப்பா உங்களை மறந்து நீங்கள் பாவிகளுக்காக பிசாசுக்காக நியமிக்கிட்ட அந்த நரகத்தில் நான் பங்கு கூடாது. என் பிள்ளைங்க போகக்கூடாது, ரசிக்கப்படாது. என் பிள்ளைங்க ரசிக்கப்பட வேண்டும். உண்மை அறிய ஆண்டவரே. மதுவானது கடுமையாக உலகத்தின் பாதி இச்சை கடுமையாக ஒவ்வொரு பிள்ளைங்களும் விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்க, உங்கள் ஜெபத்தை கத்த கேட்பார். உங்களை ஒப்பு கொடுங்க, அந்த தாளை கழுங்க, புதிய மனுஷனாக மாறுங்க. ஹல்லேலூயா. அவருக்குள்ள வளருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு கிரியையும் பார்க்கிறார், உங்களை ஆசிரியப்பார். நம்ம ஜெபமா ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ரீமலா தரஷி மரா கபரி மலா அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வளர எங்களுக்கு ஒவ்வொரு கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளரணும்ப்பா. இன்னும் மோடு உறவாடணும், உங்கள் பிரசன்னத்தில் காத்திருக்கணும், எல்லா விதத்திலும் உமக்கு முதலிடம் கொடுக்கணும். எந்த சூழ்நிலையும் நான் என்ற அந்த பெருமை எங்களுக்குள்ளே வரக்கூடாதுப்பா. எல்லாம் அப்படியே கிருபை, இப்படி நீதிதான் சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் பிரசனத்திலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க. சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. நிறைவான நன்மையினால் நிரப்புங்க அப்பா. நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எல்லா வேதனைகள் மாறட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண கட்டுகள் உடையட்டும், எல்லா தருத்திரங்களும் வெளியேறட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.